jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஃபியர்ன்ற டாப்பிக்கில் தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் குறித்து நம்ம பயப்படுவோம், அப்படி தானே? நம்ம இருட்டை பார்த்தா பயப்படுவோம், பூச்சியை பார்த்தா பயப்படுவோம், எக்ஸாம் எழுதும்போது நம்ம பயப்படுவோம், டீச்சர் டக்குன்னு எந்திரிச்சு நின்று ஆன்சர் சொல்ல சொன்னால் டீச்சரை பார்த்தோன்னு நம்ம பயந்துருவோம், அப்படி தானே? நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஒருவேளை உங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப ட்ரபிளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், அடுத்து என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கலாம், அப்படி நீங்கள் பயத்தோடு இருக்கலாம். இதே மாதிரி தான் சீஷர்கள் எல்லாரும் படகுல அடுத்த கரைக்கு போகிற டைமில் காற்று கொந்தளிச்சு புயல்லாம் வந்துச்சு. அவங்க ரொம்ப பயந்தாங்க. ஆனால் ஏசப்பா இறையாதே அமைதலாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த கடல் கொந்தளிப்பு எல்லாமே அமைதலாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்க பிரச்சனை எல்லாமே ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறதுனால அமைதியாயிரும். நீங்கள் எதை குறிச்சும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருப்பீங்க தானே? இதை குறித்து தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஃபிலிம் கவனமாக பாருங்கள். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து நாங்கள் குவெஸ்டின் கேட்போம். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா? என்னப்பா காலையிலே ஜாலியா இருக்கீங்க போல? ஏன்டா சொல்ல மாட்டே? காலையிலே உங்க அம்மா வேலை வாங்குறாளேன்னு கடுப்புல இருக்கேன், நீ ஓடி போயிடு. சரி, அதை விடுங்கப்பா. இன்னைக்கு எங்கப்பா போறோம்? ஐ அம் சோ எக்ஸைட்டிங்ப்பா. சொல்லுங்கப்பா. அது சர்ப்ரைஸ். எங்க இங்க வச்சிருந்த துணியை காணோம்? டேவிட், என்னங்கப்பா? உள்ள ரூம்ல பெட்டிக்கு பக்கத்துல ஒரு துணி இருக்கு, அதை எடுத்துட்டு வா போ. சரிப்பா. ஐயோ, பாம்பு பாம்பு! அப்பா 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 அப்பா! உள்ள பாம்பு இருக்குதுப்பா. என்னடா சொல்ற? உள்ள பாம்பு இருக்குதுப்பா. ஏங்க, என்னாச்சுங்க? டேவிட் ஏன் இப்படி அழுறான்? அந்த ரூம்ல பாம்ப பார்த்தேன்னு சொல்றான். ஐயோ, ஏங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோமா? ஃபயர் இன்ஜினுக்கு? இல்ல வேண்டாம், மிலிட்டரிக்கு ஃபோன் பண்ணிடலாங்க. ஆமா, இந்த ஒரு பாம்புக்கு நீ முப்படையவே கூப்பிடுவ. சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யாருக்கு ஃபோன் பண்ற? என் தம்பிக்கு தான். டேய் தம்பி, அக்கா வீட்ல பாம்பு வந்துருச்சுடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஹலோ மாமா, மாமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு மாமா. வாங்க. டேய் மோனிஷ், கொஞ்சம் சீக்கிரம் வாயே, வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு. சீக்கிரம் வா. நானே பாம்பு அடிச்சிருவேன். ஏங்க வேணாங்க, கடிச்சுடுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஆம்புலன்ஸ்னு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க என்னங்க பண்றது? ஏய், முதல்ல இரு, அந்த கம்பை எடுத்துட்டு வா. கம்பு அந்த ரூம் கிட்டயே தாங்க இருக்கு. அப்பா அப்பா, உடம்புல பாம்பு கடிச்சா உடம்பு ஃபுல்லா ப்ளூ ப்ளூவா ஆயிடும்பா. அப்புறம் எல்லாரும் ப்ளூவோட பையன் என்ன கிண்டல் பண்ணுவாங்கப்பா. எங்க வேண்டாங்க. ஐயோ, நல்ல அம்மா நல்ல புள்ள. பின்னாடி வாங்க. எங்க சொன்னா கேளுங்க, வேண்டாங்க. அப்பா வேணாம்ப்பா. பேசாம என் பின்னாடி வாங்க. எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு. ச்சே. பாத்துங்க, பயமா இருக்கு.
டேய், டேய், எங்கடா பாம்பு? எங்கடா ஏய், என்னங்க ஒரே அமைதியா இருக்கு? பாம்பு போயிடுச்சா? என்னங்க பாம்பு அடிச்சிட்டீங்களா? இந்தா பாம்பு. ஏய், இது பாம்பு இல்ல, கயிறு தான். கயிறா? இந்த கயிறை பார்த்து தான் உன் பையன் பாம்புன்னு பயப்பட்டு இருக்கான். கயிறா? இதுக்கு மிலிட்டரிய வேற கூப்பிட சொல்ற நீ? அப்படியே அடிச்சனா? டேய் வாடா, எஸ்கேப் பண்ணலாம். கயிறு. டேய் மாமா வந்தாச்சுடா. அக்கா, மாமா, எங்க அந்த பாம்பு? சின்ன பையன் இருக்கிற வீட்ல பாம்பா? விடுங்க அடிக்க. அது வந்து இதுதான் உங்க அக்கா சொன்ன பாம்பு. இந்தா வச்சுக்க. என்ன மாமா, வெறும் கயிறை கட்டி விளையாடிட்டு இருக்கீங்க? ஒரே ஃபன் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. உங்க அக்காவும் என் பையனும் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எப்பவும் ஃபன் மூடுக்கு குறையே இல்ல. அட போங்க மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கொடுமை. போங்க. அங்கெங்க போறீங்க? வண்டியில இருங்க. எங்கெங்க போறோம்? நேத்து நைட்டே சொன்னல பீச்சுக்கு போறோம்னு. பீச்சா? ஐ ஜாலி. ஒரு 5 மினிட்ஸ்ங்க, ரெடி ஆயிட்டு வந்துடுறோம். இன்னுமா கிளம்பல? சரி வேகமா கிளம்புங்க. டிரைவர் வேற சீக்கிரமா வந்துருவாரு. சரி வாடா. ஏங்க ஏன் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வரீங்க? சந்தோஷமா பாட்டு பாடிட்டே போலாம்ல? பாடலாம். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, ஏன் ஜெனி, என்ன இந்த மாதிரி பாலம் வந்தா எப்ப பாரு பயப்படுற? அதுவா, நாம பாலத்து மேல போகும்போது பாலம் இடிஞ்சு தண்ணியில விழுந்துருச்சுன்னா? தண்ணிலாம் உள்ள வந்து காரை அடிச்சிட்டு போயிடுச்சுனா? கார் பிரேக் பிடிக்காம போயிடுச்சுன்னா? அம்மாடியும் உங்ககிட்ட கேட்டது தப்புதான், ஆளை விடுங்க. வாவ், பீச் ரொம்ப அழகா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. அம்மா தண்ணில கால் நினைச்சிட்டு வரவா? ஐயோ வேணாம் வேணாம், அலை வந்து இழுத்துட்டு போயிடுச்சுன்னா? ஐயோ இவ ஆமா வேற. அலை வந்து இழுத்துட்டு போயிடுச்சுன்னா எனக்கு பயமா இருக்குமா. ஏங்க வாங்க போலாம். இப்பதானே வந்தோம். இல்லங்க, சுனாமி வந்து நம்ம எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அப்பா வாங்கப்பா போலாம். போயிடலாம். அப்பா வாங்கப்பா. போய் உங்க கூட பீச்சுக்கு வந்த மாதிரி வாங்க போலாம். அப்பா இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா. அம்மா நான் போய் ஊஞ்சல் விளையாடட்டுமா? ஐயோ வேணாம் செல்லம், நீ ஊஞ்சல்ல விளையாடுவ, கீழே விழுந்து முட்டில அடிபடும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆமாம்மா வேணாம். அம்மாவும் பிள்ளை ஏதாவது பண்ணுங்க. அம்மா நானும் சீசால உட்காரட்டுமா? ஐயோ வேண்டாம் செல்லம், அது விளையாடினா தலை சுத்தி கீழே விழுந்து தலையில அடிபட்டுடும், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிம்மா வேண்டாம். தலை எழுத்து. வாங்க. ஏய், ஃபேமிலியோட விளையாடுற ஊஞ்சல், வாங்க எல்லாரும் போய் ஜாலியா விளையாடலாம். ஐயோ வேணாங்க, ஸ்க்ரூ ஏதாவது லூசா இருந்ததுன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். ஆமாப்பா வேணாம்ப்பா, வாங்கப்பா திரும்பி போயிடலாம். ஐயோ வாங்க. அம்மா நானும் போய் கிரிக்கெட் விளையாடட்டுமா? கிரிக்கெட்டு போதும், நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா ஓரமா போய் உட்காரலாம்.
ஏங்க ஆ? அந்த பெரியவரு ரொம்ப நேரமா நம்ம டேவிட மட்டுமே பாத்துட்டு இருக்காருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ வேற யாரையாச்சும் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்ப. இல்லங்க, அவர் நம்ம தம்பிய மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்காரு. நீங்க என்னன்னு போய் கேளுங்கங்க. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. போய் என்னன்னு கேளுங்கப்பா. சரி இரு நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். பெரியவரே, என்ன என் பையனையே பாத்துட்டு இருக்கீங்க? தம்பி எனக்கு ஒரு பேரன் இருக்கான். அவன் ஞாபகம் வந்துருச்சியா? அவன் வெளிநாட்டுல இருக்கான்ப்பா. அவனை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இந்த பையனை பார்த்தா என் பேர மாதிரி இருக்காயா. சரிங்கய்யா, நான் வரேன். என்னாச்சுங்க? நம்ம டேவிட் அவங்க பேர மாதிரியே இருந்திருக்கான். அதான் அவனை பார்த்திருக்காரு. ஏன் சோகமா இருக்க? நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்லங்க. இதுக்குதான் நான் எங்கேயுமே வரதே இல்ல. ஏன் அப்படி சொல்ற? இந்த இடம் அழகாவே இல்லங்க. இடமெல்லாம் அழகா தான் இருக்கு. எல்லாம் உன் மனசுதான் காரணம். என்னங்க சொல்றீங்க? நம்ம பையன் கூட ஜாலியாவே இல்ல பாருங்க. அதுக்கு காரணம் நீதான். நான் என்னங்க பண்ணேன்? ஆமா, அவன் எதுக்கு பெர்மிஷன் கேட்டாலும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அவனுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவனுக்குள்ள ஒரு ஃபெயிலியர் எண்ணத்தை உருவாக்கி இருக்க. நான் ஒன்னும் அவனை பயமுறுத்தலங்க. அவன் சேஃப்டியா இருக்கணும்னு தானங்க சொல்றேன். உன்ன மாதிரிதான் நிறைய அம்மாக்கள் சேஃப்டின்னு நினைச்சு பிள்ளைகளை எதுவுமே ட்ரை பண்ண விடாம தடுத்துடுறாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. விழுந்துருவ, அடிபட்டுன்னு சொல்லி கொடுக்காம அடிபடாம எப்படி விளையாடுறதுன்னு கத்துக்கொடு. பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 3:23 நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நம்ம பிள்ளைக்கு பயத்தை இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கத்துக்கொடு. ஞானமா நடப்பான், அவனுக்கு ஒன்னும் ஆகாது. சரிங்க, நானும் பயம் இல்லாம இருப்பேன். என் பிள்ளையையும் தைரியமா வளர்ப்பேன். டேவிட், எதை பார்த்தும் பயப்படாத, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவ. கர்த்தருக்கு மட்டும் பயப்படு, எல்லாத்தையும் தைரியமா ட்ரை பண்ணு. ஏசப்பா நிச்சயமா உன் கூட இருப்பாரு. ஓகேப்பா, நான் இனிமே எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நான் ஸ்ட்ராங் மேன். சரி சரி வாங்க, நம்ம போய் ஜாலியா விளையாட போலாம். வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அந்த டேவிட்டை பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கயிறை கூட பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டான். அவன் ஊஞ்சல்ல விளையாட போனா ஊஞ்சல் தலையில தட்டிருமோன்னு நினைச்சு பயந்துட்டான். நீங்க அப்பெல்லாம் பயப்படக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா உங்க கூட இருக்காங்க. நீங்க எல்லாம் பிரேவ் கிட்ஸ், அப்படித்தானே? லாஸ்ட் வீக் நாங்க சில क्वेश्चंस கேட்டிருந்தோம். நீங்க கூட அதுக்கு ஆன்சர்லாம் அனுப்பியிருந்தீங்க. நம்ம அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்ப பார்க்கலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சூப்பரா கரெக்டான ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய பெரிய அப்ளாஸ். இப்போவும் நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனைகள் நேரத்திலையும் பயத்தின் நேரத்திலையும் நம்மளை வழி நடத்துகிற தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் அலாட் குட்டீஸ், இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல பயப்படுகிற காரியத்தை குறித்து நிறையா நீங்க புது புது தகவல்கள், நல்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரி இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட பேச போகிறாங்க, உங்களை தைரியப்படுத்த போகிறாங்க. சரியா? இன்னைக்கு ஒரு வசனத்தை கொண்டு ஏசப்பா உங்க கூட பேச போகிறாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் பயத்தோடு இருப்பீங்க அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்த பயம், ஐயோ நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேனா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடுவேனா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா, நான் இப்படி அச்சீவ் பண்ணிடுவேனா, நான் இதில் சாதிச்சிருவேனா, நான் கடைசி வரைக்கும் ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சு வாழ்ந்துருவேனா, இப்படி பல காரியத்தை குறித்து பயப்படலாம். பெரியவங்க எப்படி பயப்படுவாங்க? ஒரு வீடு கட்டிடுவோமா, பிள்ளைகளுக்கு திருமண காரியம் முடிச்சிருவோமா, இப்படி பல காரியத்தை குறித்து பயப்படுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பயம். இப்படி பயப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிற காரியத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம், அதில் அடுத்த பகுதி. பராக்கிரமசாலியே,
கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற குட்டீஸ், நீங்க என்ன சூழ்நிலையில பயந்து போய் இருக்கிறீங்களோ பயப்படாதீங்க. உங்களை பார்த்து பராக்கிரமசாலி, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாத அப்படின்னு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க. சரியா? இன்னைக்கு நீங்க பயந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்க ஓவர் கம் பண்ணுவீங்க. இப்படி பயந்து போய் இருந்த ஒரு நபர், ஒரு அண்ணன் எப்படி ஜெயம் எடுத்தாங்க அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்படிங்க வாங்க. இஸ்ரவேல் தேசத்துல மக்கள் எல்லாரும் அறுவடை காலத்துல அறுத்துக்கிட்டு இருக்காங்க. பயந்து பயந்து, இந்த அக்காவை பாத்தீங்களா, பயந்து பயந்து அறுவடை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. கோதுமை விளைஞ்சிருக்கு, அதை அறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அறுத்து தானியத்தை, அந்த கோதுமையை போர் அடிச்சு செப்பரேட் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரவேல்ல நல்ல வயல் விளைஞ்சிருக்கிற நேரத்துல மீதியானியர்கள், அமலேக்கியர்கள் அப்படிங்கிற ரொம்ப பக்கத்து நாட்டில் உள்ள கூட்டம், எதிரிகள் வந்து இவங்க விளைச்சலை ஃபுல்லா பாழாக்கிடுவாங்க. குதிரைகளோட, ஒட்டகத்தோட, பெரிய சேனையோட வருவாங்க. பாத்தீங்களா, இவங்க குகைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரிய டீமா வந்து அவ்வளவு விளைச்சலை நாசமாக்கிடுவாங்க. இவங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. இதனால மக்கள் பயந்து பயந்து குகைக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெரிய டீம் போறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு அண்ணன் அங்க போரடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் யாரு தெரியுமா? அவர் தான் கிதியோன். சரியா? கிதியோன் அண்ணன் போரடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி போரடிக்கிறதா என்னது? அந்த தானியத்தை தனியா செப்பரேட் பண்றது, செடியில இருந்து கோதுமையை செப்பரேட் பண்றது, இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தேவதூதன் வந்து மரத்தடியில உட்கார்ந்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ஒருத்தங்க பயந்து போய் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தேவனுடைய தூதன் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலி. ஏன் அப்படின்னா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், பயப்படாத, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு கிதியோனை பார்த்து சொல்றாரு. கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? எங்களுக்கு எவ்வளவு இழப்பு, எங்களுக்கு எவ்வளவு தோல்வி அப்படின்னு கிதியோன் அவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயப்படாத கிதியோன், பராக்கிரமசாலி நீ, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் செய்தியை சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு தேவதூதனும் ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ இன்னொரு காரியத்தை செய்வ. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? தேவன் கிதியோனை பார்த்து சொல்றாரு. கிதியோனுக்கு ஆச்சரியம், அது எப்படி நடக்கும்? நான் எங்க வயலையே பாதுகாக்க முடியல, என்னோட விவசாயத்தையே நான் கட்டி காக்க முடியல, நான் எப்படி முழு தேசத்தை நான் காக்க போறேன் அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காரு. இல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற தேவன்னா நீயும் ஜெயிப்ப, நீ அநேகரை ஜெயிக்க வைப்ப அப்படின்னு கிதியோனை பார்த்து சொல்றாங்க. கிதியோனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நாட்டையே நான் காப்பாத்திடுவேனா அப்படின்னு நிறைய அடையாளத்தெல்லாம் கேட்கிறாரு. தேவன் சொல்லுகிற ஆலோசனைப்படி நிறைய காரியத்தை செய்கிறாரு. இப்போ கிதியோனு எக்காலத்தை ஊதி அவங்க நாட்டுல பெரிய திரளான கூட்டத்தை கூட்டி ஒரு சேனையை உருவாக்கிட்டு போய் பார்க்கிறாரு. இப்போ இந்த சேனை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு தேவன் பேசுறாரு. இந்த கூட்டம் வேண்டாம், இந்த கூட்டத்தை குறைக்கணும், 300 பேர் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் சொன்ன அடையாளத்தின்படி ஒரு காரியத்தை செய்யறாரு. அதுல இருந்து செலக்ட் பண்ணி ஒரு 300 பேரை மட்டும் கிதியோன் கூட்டிட்டு போறாரு. கையில கொண்டு போறது பெரிய பெரிய அருவா, கத்தி, கேடயம், ஈட்டி இதெல்லாம் கொண்டு போகல. இவங்க கொண்டு போறது 3 காரியம். எரிகிற டார்ச், சரியா, தீவெட்டின்னு சொல்லுவாங்க, அது, ஒரு பானை, ஒரு எக்காலம். தேவ ஆலோசனையின்படி போறாங்க. தேவன் சொல்லுகிற ஆலோசனையின்படியே செய்யறாங்க. யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொல்லி தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், தைரியமா போ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்பி போறாங்களா, முழு இஸ்ரவேலர் ஜெயம் எடுக்கிறாங்க. எதிரிகளை முறியடிக்கிறாங்க. எதிரிகள் பயந்து ஓடுறாங்க. இஸ்ரவேலர் ஜெயம் எடுத்தாங்க. இஸ்ரவேலர் ஜெயம் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது யார் அப்படின்னா கிதியோன். கிதியோன் அப்படின்னா ஒரு பயந்து போன ஒரு நபர் தான் இஸ்ரவேல் தேசம் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தார். கிதியோன் மூலமா இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. பயந்து போயிருந்த, பயந்தாங்கோலியா இருந்த கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலி போ,
கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்லி தேவன் தைரியப்படுத்தி அனுப்புனாரா? இதனால கிதியோனை ஜெயிச்சிட்டாங்க. குட்டீஸ், இதை பார்க்குற நீங்க பயந்து போய் இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? ஐயோ, நான் இப்படி தோல்வி அடைஞ்சிருவனோ, நான் வீழ்ந்து போயிருவனோ, நான் ஏசப்பா பிள்ளைய கடைசி வரை வாழ்ந்துருவேனா, நான் எழுப்புதல்ல தேவனால பயன்படுத்தப்படுவேனா, தேவன் எனக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தெல்லாம் நான் செஞ்சிருவேனா, நான் எதிர்பார்க்கிற மதிப்பெண்ணை நான் ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி பல காரியத்தை குறித்து பயப்படுறீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களை பார்த்து தான் தேவன் சொல்றாரு பராக்கிரமசாலியே. உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி. இப்ப ஏசப்பா நீங்க என் கூட இருங்க அப்படின்னு கேட்கணும். சரியா? ஏசப்பா என் கூடவே இருங்க, எனக்கு ஜெயம் தாங்க, என்னை பராக்கிரமசாலியா மாத்துங்க. ஏசப்பா உங்க கூட இருப்பாங்க அப்படின்னா நீங்க தான் பராக்கிரமசாலி. உங்களை அனுப்புகிறது தேவன். நீங்க உங்களுக்கே ஜெயம் எடுக்கிறதுக்கு வழி இல்லாம இருப்பீங்க. நீங்க உங்க குடும்பத்துக்கு, இந்த தேசத்துக்கே ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமா தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஏசப்பா என்ன கிதியோனை போல வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. என்ன பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லி சொல்றீங்களா, அந்த வார்த்தைக்காக நன்றி. தேவனே என் கூட இருங்க, ஏசப்பா என் கூட இருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருங்க, பராக்கிரமசாலியா என்னை மாத்துங்க. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி மீட்டு கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்க பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நான் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஏசப்பா என் கூட இருக்கிறார், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என் கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு புதிய பலன் உங்க மேல கடந்து வரும் குட்டீஸ். ஆண்டவரே இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவரை பராக்கிரமசாலியா மாத்துங்க. ஆண்டவரே பயந்து போய் இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆண்டவரே எல்லா பயங்கள், மரண பயங்கள், பிசாசு கொண்டு வருகிற கண்ணிகள், பாவத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தினால மாறும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவரீர் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்ற வார்த்தையின்படி தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்துல ஜெயத்தை கொடுங்க. ஆண்டவரே கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இனிமே நீங்க எதுக்கும் பயப்படாம பயத்தை ஓவர் கம் பண்ணுவீங்க, அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? பயத்தை கொண்டு வரதே பிசாசு தான். நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா இந்த பயத்தினாவே எனக்கு நீக்கி போட்டு தைரியத்தை தாங்கன்னு கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு தைரியத்தை தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னு. நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா உங்களுக்கு தைரியத்தை தருவாங்க. ஸோ நீங்க ஃபியர்லெஸ்ஸா இருந்து ஃபியரை கொண்டு வர பிசாசை ஜெயிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல் டைம் ப்ரோக்ராம்ல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, have a great day. Bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.